பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் பேச இருக்கக்கூடிய திரு பாபு அவர்கள் பாஸ்ட் நியூஸ், விரைவு செய்திகள் பாபு என்றுதான் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவர் பல்துறை வித்தகர், பல துறைகளிலே அவர் தடம் பதித்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். பல நிலைகளில் அவர் சிறப்பு பெற்றிருக்கிறார். திருச்சி பிறப்பிடமாக கொண்டவர். 1ஆம் வகுப்பு முதல் அவர் 6ஆம் வகுப்பு வரை திருச்சி தெப்பக்குளம் செல்லமுனியம்மாள் நடுநிலைப் பள்ளியிலே அவர் பயின்றிருக்கிறார். 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேசிய கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலே அவர் பயின்றவர். 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அவர் அந்த தேசிய கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலே மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக 100 மீட்டர், 200 மீட்டர், ரிலே, லாங் ஜம்ப், தூரம் தாண்டுதல், ட்ரிபிள் ஜம்ப், இப்படி பல போட்டிகளிலே அவர் பங்கெடுத்து அவர் கல்லூரியில் அந்த பள்ளியினுடைய ஒட்டுமொத்த சாம்பியன் என்ற அந்த பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். சிறந்த மாநில அளவிலான சிறந்த விளையாட்டு வீரராக தடகள விளையாட்டுகளிலே அவர் தேர்வு செய்து கலந்து கொண்டிருக்கிறார். கால்பந்து போட்டிகளிலும் அவர் முதன்மை பெற்றிருக்கிறார். கால்பந்து லீக், ஃபுட்பால் லீக் சொல்லக்கூடிய அந்த போட்டிகளிலே பங்கேற்று விளையாடிய பெருமைக்குரியவர் நம்முடைய பாபு அவர்கள். தேசிய மாணவர் படை பள்ளியிலேயே என்சிசி என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய மாணவர் படையிலே அவர் பங்கேற்று நல்ல சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார். தூய வளனார் கல்லூரியிலே அவர் இளங்கலை பொருளியல், முதுகலை பொருளியல் 2 பாடங்களையும் 1990 95 வரை தூய வளனார் கல்லூரியிலே இளங்கலை முதுகலை படித்திருக்கிறார். 5 வருடங்கள் அந்த காலத்திலே அந்த பொருளாதாரத்துறையினுடைய வகுப்பு பிரதிநிதியாகவும் பொருளாதாரத்துறை செயலராகவும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு சொல்றாங்க, இவர்தான் இருந்திருக்கிறார். கல்லூரி நாட்களில் செப்பேடு முகாமுக்கு சொல்றாங்க, முகாமுக்கெல்லாம் தலைமை தாங்கி போயிருக்கிறார். ஒரு கிராமம், மின்சாரம் இல்லாத ஒரு கிராமம். இவர் குழுவோடு சென்று அந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதற்கிணங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மாணவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த கிராமத்திற்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்ன வயதிலேயே அவர் செய்திருக்கிறார். ஒரு மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. இன்னொரு செய்தி பாருங்க, அவர் 2ஆம் வகுப்பு படிக்கிறார். 1977 அந்த அப்பொழுது திருச்சியிலே பெரிய பெருமழை, பெருவெள்ளம் வந்திருக்கிறது. அப்பொழுது புத்தகங்களை எல்லாம் இழந்து போன மாணவர்களுக்கு அரசாங்கம் நினைக்கிறாங்க, புத்தகங்கள் தருகிறார்கள். அப்ப இவர் 2ஆம் வகுப்பு படிக்கிறார். எல்லா மாணவர்களும் வந்து பெறும் பொழுது இவர் மட்டும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாரும் வாங்குற படி மட்டும் வேண்டாம் சொல்றியே அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்க வீடு பெருமழையினால வெள்ளத்தினால பாதிக்கப்படல, என்கிட்ட புத்தகம் இருக்கு, புதிய புத்தகம் தரும்போது எல்லாருக்கும் இருந்தா கூட புதுசா வாங்கிக்கலாம்னு ஆசை வரும். ஆனா வேண்டாம், என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த சின்ன வயதிலேயே அவருடைய அந்த நேர்மை திறம் நமக்கு வெளிப்படுவதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு காரணமாக இருக்கிறது. மருத்துவத்துறையிலாம் பணியாற்றி இருக்கிறார். 1995 2023 வரை அவர் மருத்துவத்துறையிலே அவருக்கு அந்த மருத்துவ பிரதிநிதியாக இருந்தவரை படிப்படியாக முன்னேறி RSM அப்படிங்கிற பதவி வரை அவர் பணி உயர்வு பெற்றிருக்கிறார். துறையூர் செல்லக்கூடிய வழியிலே குடிகுளம் என்ற முறையிலே RR மெடிக்கல்ஸ் என்ற ஒரு மருந்தகத்தை அவர் நடத்தியிருக்கிறார். பள்ளி குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் வீட்டிலிருந்து பள்ளிக்கும், பள்ளியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பாபு கேப்ஸ் அப்படிங்கிற நிறைய கார்கள்லாம் வைத்து ஆள் போட்டு அவர் வேலை பார்த்திருக்கிறார். அதுதான் பல்துறை வித்தகர்கள் சொன்னேன். சிங்காரத்தோப்பிலே காஜா பட்டன் தொழில் செய்யும் கடை அவர் வைத்திருந்திருக்கிறார். இப்படி பல நிலைகளிலே நிறைய அவருக்கு படிக்கக்கூடிய ஆர்வம், கேட்கக்கூடிய ஆர்வம். எல்லா கூட்டங்களிலும் திருச்சியில் நடைபெறக்கூடிய அத்தனை கூட்டங்களிலும் அவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய அவரு நம்மை விட அதிகமான கூட்டங்களில் கலந்து கொண்ட பெருமை அவருக்கு இருக்கும். இப்ப இந்த நேரத்திலே அவர் பாத்தீங்கன்னா MSW திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்துராஜ் கல்லூரியிலே MSW சேர்ந்திருக்கிறார். சமூக பணிகள் இந்த வகுப்பிலே சேர்ந்திருக்கிறார்.
இப்படி நிறைய அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நிறைய பாத்தீங்கன்னா பல செயல்கள் எல்லாம் அவருடைய செயல்பாடு சமூகத்தை அதற்கேற்பதான் அந்த சமூக பணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவராய நெறியிலே இருக்கக்கூடிய நரிப்புறவர்கள் பள்ளிகளுக்கெல்லாம் இருக்கு அந்த மாணவர்களுக்கு ஸ்கவுட் அதெல்லாம் தொடங்கி அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய உடைகளை எல்லாம் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய முதியோர் இல்லங்களுக்கு போகிறார். மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கெல்லாம் ஒரு முறை என்னையெல்லாம் அழைத்தார். பல நண்பர்கள் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, பல பேரை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்த அமைச்சர் அவர்கள்லாம் கூட வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்தார். நிறைய பணம் பெற்று அவர்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார். யாரு பணம் கொடுத்தாலும் அவர்கிட்ட ஒரு சிறப்பு அதுதான். பல கூட்டங்களுக்கு வருகிறார். அவருக்கு சொல்லுவார், என்னை ஏதோ ஒரு புகைப்பட கலைஞராதான் பல நினைக்கிறாங்க, எடுக்கிட்டு இவர் மத்தவங்க மாதிரி என்னை நினைக்கல, ஏதோ கேமரா தெரிகிறான்னு நினைக்கிறான்னு அவருக்கு ஒரு மன இது இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு ஆதங்கம். அவரு யாராவது பணம் கொடுத்தா வாங்க மாட்டார். நான் இவ்வளவு நாங்க இந்த புரட்சி பாதுகாப்பு தமிழ்ச்சங்கம்லாம் கொடுக்குறேன், பணமே வேண்டாம் ஐயா, என்னுடைய பல துறைகளில் இருந்து வந்துட்டேன், என்னுடைய மன நிறைவுக்காக நான் அந்த இதை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி மீறி கொடுத்த பொழுது சில பேர் மாதிரி கொடுத்தாங்க. நாங்க கூட கொடுத்த பொழுது, ஐயா இந்த பணத்தை வேண்டே வேண்டாம், ரொம்ப வண்டிகள் பிடிச்சுதான் ஆகணும், இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடல அதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த பணத்தை நான் அடுத்த நாள் போனோம். அப்ப அந்த நாள் தான் இருந்தார், வந்து நாங்க ஐயாவும் போயிருந்தோம். இந்த பணத்தை அப்படியே பாருங்க, இதே நோட்டை வச்சிருந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் இல்லத்துக்கு நான் தர போறேன் அப்படின்னு அண்மையில சண்முகநாதன் ஐயா அவர்கள் அவர்கிட்ட அந்த தொகை கொடுத்தார், இதை யாருக்கா பயன்படணும்னு. வள்ளலார் மையத்துக்கு போய் அவங்க உணவெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்து அந்த ரசீதையும் உடனே அந்த நேர்மை தவறாக நினைச்சிடக்கூடாது, உடனே அந்த ரசீதை அவர்கிட்ட அனுப்புறார். அது மாதிரி எல்லா நிலையிலும் அவர் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். அவரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு இனிய சொற்பொழிவாளர், நிறைய படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய இந்த மூளை வளர்ச்சி பற்றிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் போய் அவர் பகுப்புகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் கூட அதை எனக்கு அனுப்பினார். இப்படி பல நிலைகளிலே சிறந்து விளங்கக்கூடிய நம் எல்லோருக்கும் நமக்கு அறிமுகமான நம்முடைய நண்பர் பாபு அவர்கள் இன்று நான் அறிந்தது என்று நாம் அறியாததெல்லாம் கூட அவர் சொல்ல இருக்கிறார். அவருக்கு இந்த தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.